அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாளும் நல்வழி, நடப்போம் அதன் வழி. இன்றைய தலைப்பு: சோகத்தின் அருகில்தான் சொர்க்கம் ஒளிந்திருக்கும். சோகத்தை கூட சுகமாக ஏற்றுக்கொண்டால் வேகத்தை கூட்டிடலாம் வெற்றியினை பெறுவதற்கு. சோகத்தை கூட சுகமாக ஏற்றுக்கொண்டால் வேகத்தை கூட்டிடலாம் வெற்றியினை பெறுவதற்கு. சாகசம் புரிந்திட சந்தர்ப்பம் என்றெண்ணி சரித்திரம் படைப்பதற்கு நரித்தனமும் புரிந்திடலாம். சாகசம் புரிந்திட சந்தர்ப்பம் என்றெண்ணி சரித்திரம் படைப்பதற்கு நரித்தனமும் புரிந்திடலாம். சோகமில்லா மனிதர் சூழ் உலகில் யாருமில்லை. உள்ளுக்குள் சோகத்தை ஓரமாக ஒதுக்கி வைத்து வெளியில் சிரித்தபடி ஒளியின்றி வாழ்பவர்கள் வேடிக்கை மனிதர்கள்தான், வாடித்தான் போகிறார்கள். உள்ளுக்குள் சோகத்தை ஓரமாக ஒதுக்கி வைத்து வெளியில் சிரித்தபடி ஒளியின்றி வாழ்பவர்கள் வேடிக்கை மனிதர்கள்தான், வாடித்தான் போகிறார்கள். சோகத்தை எப்போதும் சுமையாக எண்ணாமல் சுமையை இறக்கி வைத்து அமைதியாக சிந்தித்தால் சோர்ந்திருக்கும் மனதும் சுத்தமாக தெளிவடையும். தேர்ந்தெடுக்கும் வழிகளில் தெரிய வரும் நல்வழியும். சோகத்தை எப்போதும் சுமையாக எண்ணாமல் சுமையை இறக்கி வைத்து அமைதியாக சிந்தித்தால் சோர்ந்திருக்கும் மனதும் சுத்தமாக தெளிவடையும். தேர்ந்தெடுக்கும் வழிகளில் தெரிய வரும் நல்வழியும். சோகத்தின் அருகில்தான் சொர்க்கம் கூட ஒளிந்திருக்கும். சாகசம் புரிந்து சோகத்தை விரட்டிவிட்டால் சொர்க்கம் எட்டிவிடும் சுகமாக வாழ்வதற்கு. சாகசம் புரிந்து சோகத்தை விரட்டிவிட்டால் சொர்க்கம் எட்டிவிடும் சுகமாக வாழ்வதற்கு. சொந்தமும் பந்தமும் சேர்ந்து வந்து வாழ்த்துரைக்கும். சொர்க்கம் எட்டிவிடும் சுகமாக வாழ்வதற்கு சொந்தமும் பந்தமும் சேர்ந்து வந்து வாழ்த்துரைக்கும். வணக்கம். அன்பன் கவிஞன்.